ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரிமிர்ச்சி. இன்றைக்கி ரொம்பவே நம்ம ட்ரெடிஷ்னலான ஒரு உணவு தான் பார்க்க போகிறோம், கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை எல்லோரும் கடையில் வாங்குகிற அரிசி மாவில் பண்ணி செஞ்சு பார்த்துருக்கீங்க. இது வந்து வீட்டிலேயே நம்ம அரிசி வறுத்து அரைச்சி செய்கிற கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். இதுக்காக நான் வீட்டில் இருக்க புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, சமைச்சு சாப்பிட்ற புழுங்கல் அரிசி. ஒரு சிலர் பச்சரிசி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இது கொழுக்கட்டைக்கு புழுங்கல் அரிசி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நான் 1.5 கப் புழுங்கல் அரிசியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுக்கிறேன். ரொம்ப சிம்மில் வச்சு கரெக்டாக எல்லா அரிசியும் வறுப்படுற அளவுக்கு எடுக்கணும். ரொம்ப கருத்து போயிடவும் கூடாது. நல்லா ஒரு ஒயிட் கலரில் இருக்கிறது ஒரு க்ரீம் கலர் நல்லா வறுத்து எடுக்கணும். அரிசி பாருங்கள், நல்லா எல்லாமும் ஈவனாக வறுக்கிற மாதிரி வறுப்படணும். கலரும் சேஞ்ச் ஆகாமல் எல்லா அரிசியும் வறுப்பட்டு கரெக்டாக எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுக்கணும். ஃபுல் அரிசியும் ஒரே டைமில் போட்டு வறுக்கும்போது சரியாக வறுப்படாது, கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும். ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுக்கும்போது கரெக்டாக எல்லா அரிசியும் வறுப்பட்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுப்போம். நம்ம கடையில் மாவு வாங்கி செய்கிற கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக எப்படி சொல்கிறது, ஒரு குழன்னு வந்துடும். ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் உதிராக நல்லா ஒரு ரவை பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. கடையில் வாங்குகிற மாவை விட இதில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் தொடர்ந்து இனிமேல் இதே தான் ஃபாலோ பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வறுத்து அரைச்சிட்டேன். இல்லை, வறுத்து அரைக்கணும். இந்த அரிசி எல்லாத்தையும் நான் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுக்கலான் இருக்கேன். அரைக்கிறதுக்கும் போது நான் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட வாசனைக்காக. வறுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சாஃப்ட் பவுடராக வராது, இது வறுத்ததால் ஒரு சாஃப்டாக இருக்கும், நைஸாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சின்னதாக ஒரு குறப்பு தெரியும் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதும். இப்போ நான் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். பக்கத்துலேயே நான் கெட்டிலில் வந்துட்டு ரொம்ப சூடான ஒரு தண்ணியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப சூடாக தண்ணி இருந்தால் தான் நல்லா நம்ம மாவு வந்து நல்லா சூப்பராக வெந்து நல்லா சாஃப்டான ஒரு இதை கொடுக்கும். இது கூட நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டோன்னா நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுக்காக நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு போட்டுட்டு பிறகு சுடு தண்ணி நல்லா சூடாக வச்சுருக்கேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவில் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். எல்லா தண்ணியும் ஒரே டைமில் ஊற்றிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்திக்கு எப்படி பசைஞ்சு இது பண்ணுவோமோ அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஊற்றணும். எல்லா மாவும் நல்லா நனைஞ்சி ஒரு சாஃப்டான ஒரு இதாக வர மாதிரி நம்ம ஊற்றணும், மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான்னு பார்த்து ஊற்றணும். இது கூடவே நான் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் 3/4 கப்பு சுகர் போட்டிருக்கேன். என்னோடய அரிசி வந்து நான் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு பாதி அளவுக்கு சுகர் நான் போட்டிருக்கேன். இது நார்மலாக ஸ்வீட்னஸ் இருக்கிறதுக்காக. கொஞ்சம் சுகர் ஸ்வீட்னஸ் தூக்கலாக தேவைப்படுதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் சேர்த்துருக்க சுகர் வந்து நார்மல் ஸ்வீட்னஸ் இருக்கும். நம்ம உப்புமா செய்யும் போது எப்படி இருக்குமோ அந்த சாஃப்ட்னஸ், அந்த அளவுக்கு மாவை இது கொண்டு வரணும். நம்ம சுகரு சுடுதண்ணியில் போட்டோடனே கொஞ்சம் மெல்ட் ஆகும். அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்க்கறதுக்கு முன்னாடி சுகரை போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டினா நமக்கு அந்த ஷேப் வரணும். மாவு நம்ம அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெடி பண்ணிக்கணும். இப்போது நான் ஒரு இட்லி தட்டில்
நெய் சேர்த்துருக்கேன். நெய் வச்சு எல்லா இடத்தையும் கிரீஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா இட்லி துணி கூட போட்டுக்கலாம். நெய் விருப்பப்படாதவங்க இட்லி துணி போட்டு அப்படியே அவிச்சு எடுத்துக்கிட்டனாலும் ஓகே. நெய் சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் நெய் சேர்த்து இது பண்ணியிருக்கேன். இப்போ கைகளால் அழகாக இந்த மாதிரி ஒவ்வொரு கொழுக்கட்டையாக பிடிச்சி எல்லா கொழுக்கட்டையும் தட்டில் வச்சு ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். ரொம்பவே சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் செஞ்சு எடுத்துடலாம். நம்ம கம்மியான அரிசி யூஸ் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்காது. வித்தின் ஒரு 20 மினிட்ஸில் நம்ம செஞ்சு ரெடி பண்ணிடலாம். இதை ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட. நம்ம ட்ரெடிஷ்னல் கொழுக்கட்டை எல்லாத்தையும் நான் பிடிச்சிட்டேன் கைகளால். இப்போது நான் இட்லி பானையில் தண்ணி வச்சு நான் ஆல்ரெடி அதை ஸ்டீம் ரெடி பண்ணிட்டேன். நல்லா கொதிக்க வச்சு ஆவிலாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் இதை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அவிச்சு எடுத்தேன்னா முடிஞ்சது. அந்தளவுக்கு ஒரு சாஃப்டாக ஒரு டெண்டராக நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ஃபுட்டாக இருக்கும். இது ஹெல்த்தியும் கூட. அதே சமயத்தில் 10 நிமிஷம் நல்லா வேகணும். எனக்கு 10 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு. நல்லா சுடு ஆவி பறக்க ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது. அந்தளவுக்கு ஒரு சாஃப்டான ஒரு இதாக இருக்கும் பாருங்கள். நல்லா வெந்துட்டதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் மறக்காமல் ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.